ஹாய்ங்க. வெல்கம் டு மை சேனலுங்க. நம்ம சேனல்ல இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இது வந்து நேத்து ஈவினிங்கா எடுத்த ஒரு விளாக் தாங்க. 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் எடுத்த ஒரு விளாகு. அப்படியே விளாக் கன்டினியூஸா பார்த்துக்கிட்டே வாங்க. ஒரு சின்ன மோட்டிவேஷன் ஸ்பீச் மட்டும் குடுத்துர்றேங்க. கண்டிப்பா இந்த ஸ்பீச் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம பெண்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குங்க. அந்த வாழ்க்கைய வாழாம, மத்தவங்க நம்மள என்ன நெனைப்பாங்க? மத்தவங்கள நம்ம என்ன மத்தவங்க வந்து நம்மள இப்படி பேசிட்டாங்களே! மத்தவங்க வந்து நம்மள இப்படி நெனச்சுட்டாங்களே! அப்படின்னு நெனச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அதையே நெனச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க, ஒரு சிலர்லாம். மத்தவங்களுக்காக வாழணும். மத்தவங்களையே தாங்க நம்ம பார்த்துட்டுருப்போமே. என்ன இப்படி நெனச்சுட்டாங்க. நான் அவங்களுக்கு எவ்வளோ பண்ணேன். என்ன இப்படி நெனச்சுட்டாங்க. அப்படின்னு தாங்க சில பேர் நெனைக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், மத்தவங்கன்ற கான்செப்ட்டே நீங்க விட்டுருங்க. மத்தவங்க தாங்க. அவங்கவங்க வாழ்க்கையில ஒரு பார்ட் ஆகவே முடியாது. உங்க வாழ்க்கையில உங்கள புரிஞ்சுக்கிட்டவங்க யாருமே உங்கள பத்தி பேசவே மாட்டாங்க. மத்தவங்க தான் உங்கள பத்தி பேசுவாங்க. அந்த மத்தவங்கள பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். மத்தவங்க தான். அவங்க வந்து பேசிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? அத மண்டைக்குள்ளேயே போட்டுக்கிட்டு, என்ன இப்படி பேசிட்டாங்க, அப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லி, அந்த நாளே நம்மளுக்கு ஸ்பாயில் ஆயி, அது 1 நாள், 2 நாள் வரைக்கும் அப்படியே நீடிக்கிட்டே போகும். ஆனா அவங்க பேசுனவங்க என்ன பண்ணுவாங்க? அப்பா! நம்ம பேச வேண்டியத அவள பேசி நம்ம கஷ்டப்படுத்திட்டோம்ப்பா. அடுத்து நம்ம இன்னொருத்தவங்கள போய் தேடி போவாங்க. அடுத்து நம்ம யார பேசலான்னு. அந்த மாரி இருக்கவங்ககிட்ட, நீங்க எதுக்கு உங்களுடைய எனர்ஜிய வேஸ்ட் பண்ணி, அவங்க எப்படின்னா போட்டும். அத பத்தி நம்மளுக்கு கவலையே கிடையாது. அவங்க நம்மளுக்கு தேவையில்லாத ஒருத்தவங்க நம்ம லைஃப்ல. ஓ ஓ ஓரங்கட்டி வச்சுட்டு நம்ம வேலைய நம்ம பார்க்க வேண்டியதுதாங்க. நம்ம பெண்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நம்மள வந்து மத்தவங்களுக்கு புடிக்கணும். மத்தவங்களுக்கு நம்மள புடிக்கணும் தாங்க நம்ம எல்லா வேலையும் நம்ம பார்த்து, பார்த்து செய்வோம். அப்பலாம் தயவுசெய்து இப்ப நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா யாருமே இந்த காலத்துல உண்மையாவே இல்லங்க. உண்மைன்னா என்னன்னு இப்ப கேட்குற ஆளுங்க தாங்க அதிகமா போயிட்டாங்க. பணம் இருக்கா? அந்த சைடு தலைய காட்டு. பாசம் இருக்கா? தூக்கி வெளிய போடு. அப்படின்னு தான் இப்ப ஆயிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா, நீங்க மத்தவங்கன்ற கான்செப்ட்ட விட்டுட்டு, நம்ம வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை, நம்ம வீடு, நம்ம பசங்க, நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ட்டா எப்படி இருக்கணும், அத மட்டும் நீங்க யோசிங்க. மத்தவங்கன்னா நீங்க நெனச்சே பார்க்கவே பார்க்காதீங்க. உங்கள தேடி ஒருத்தவங்க உண்மையா வந்தா சேர்த்து வைங்க. நீங்க கூட வச்சுக்கோங்க. இல்லையா, அப்படியே கட் பண்ணி விட்டு நம்ம பசங்க, நம்ம வாழ்க்கை, நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம பசங்கள நம்ம எப்படி கவனிக்கணும்? நம்ம வந்து நம்ம திறமைய எப்படி வளர்த்துக்கலாம்னு நீங்க அப்படி கொண்டு போங்க. நீங்க வந்து அவங்க உங்கள பேசிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான கர்மா கண்டிப்பா அவங்க அனுபவிப்பாங்கங்க. இது 100% உண்ம. தப்பு பண்ணாம ஒருத்தவங்க தப்பு பண்ணவங்கள பத்தி பேசுனா, கடவுள் கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான கூலிய குடுப்பாரு. அத பத்தி நீங்க கவலையே படாதீங்க. உங்க வாழ்க்கைய நீங்க வாழுங்க. மத்தவங்களுக்காக உங்கள நீங்க கஷ்டப்படுத்திக்காதீங்க. ஓகே. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாரி வீடியோஸ்க்கு என்னோட சேனல நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க. இது நேத்து ஈவினிங்கா எடுத்த ஒரு சும்மா ஒரு சின்ன விளாக் தாங்க. தேங்க் யூ.